குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நடித்து மொபைலில் அதை ஷூட் பண்ணி அதை லேப்டாப்பில் போட்டு கொண்டு வந்து என்கிட்ட கம்பேர் நான் ஷார்ட் போட்ட மொழி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம், இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு மேட்டர். ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால அவர் என்ன கேட்டாரோ அதை கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. கிரிக்கெட் கேம்லை பற்றி காட்டியிருக்காங்க. அதில் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. ஏன்னா யார் என்ன கேமிங் பண்ணுறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, யார் பெட் பிடிக்கிறாங்க, அது காட்டவே இல்லை. ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை, அது ஒரு பெரிய அந்த மாஸ்க் டீம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அப்செட் ஆகிறதுக்கு ரீசனே அதான். அந்த பசங்களும் ஒருத்தவங்களா வெளியில வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கையில இருக்கிற காசு எல்லாமே தீர்ந்து போறதுனாலதான் அவங்க செகண்ட் லாக்டவுன் வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் வராங்க. அதுவும் வேற வழி இல்லாம கையில காசு இல்லாம அந்த மாதிரியான இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப பொறுக்கி எடுத்து பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் இந்த இவர் இருக்கிறாரு, இவர் அந்த எஸ்கே கேரக்டர், அவர் போலீஸ் சார இளங்கோ சார் தெரியும் நமக்கு. வேற லெவல்ல எல்லாருமே பண்ணிருக்காங்க. இது கதை எழுதுறப்பே இவங்க தான் யோசிச்சிங்களா? இல்லைங்க, அப்படி இல்லை. அதான் கதை எழுதும் போது நாம ஸ்க்ரீன்ல பார்த்து யாரை வேணுமோ அவங்கள வச்சுதான் எழுதுவோம். அப்ப இவங்களை பத்தி எல்லாரையும் பத்தியுமே தெரியாது. அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்னொன்னா நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணா பெட்டரா இருக்கும், நம்மளோட அவைலபிலிட்டி நம்மளால எவ்வளவு ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம். அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் இளங்கோ சார் ஆகட்டும், நிதின் மேத்தா சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ரீச் பண்ணது கொஞ்சம் லேட் தான். ஆக்சுவலி நம்ம பல சர்ச்க்கு அப்புறம் தான் இவங்க எல்லாமே கிடைச்சாங்க. கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பராக வராது, பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் கன்னடா பேக்ரவுண்ட். பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும். மற்றபடி தேங்க்யூ ஸோ மச் சார். 3 அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு. தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ. மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார். கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்க பிரித்து கொடுத்துருவார். கோடைரக்டர் ஹரேரம் சார் ஃபஸ்ட்டு நான் அவரை தான் மீட் பண்ணேன். அவர் நிறைய அந்த படத்தில் அவரும் நிறைய அவருடைய விஷயத்தில் நிறையா இது பண்ணார். அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்லணும் நான். ஏன்னா அவர் தான் என்னை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணார் இந்த டீமில். தென் டைரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஐ மீன் டேக்ஸ் வாங்கினா கூட பொறுமையா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவாரு. ஸோ அதனால தான் காமா ஒர்க் பண்ண முடிஞ்சது எல்லாராலையுமே. ஸோ டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டிஓபி சரத், அவர் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ். தென் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, அவருக்கும் தேங்க்ஸ்.